கால்நடை பராமரிப்பு. ஊரக பகுதிகளில் உள்ள ஏழை மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள 360 ஊரக மகளிருக்கு 50% மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 2741 கால்நடை மருந்தகங்களில் திட்டமிடப்பட்ட இனப்பெருக்க முறையில் மலட்டுத்தன்மை உள்ள கால்நடைகளின் இனப்பெருக்கத்திற்கு திறனை மேம்படுத்த ரூபாய் 5 கோடியே 62 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தீவன விரயத்தை குறைப்பதற்காகவும் கால்நடைகளின் செரிமான தன்மையை அதிகரித்து உற்பத்தி திறனை பெருக்குவதற்காகவும் மின்சாரத்தினால் இயங்கும் 3000 புல் நறுக்கும் கருவிகள் சிறு குறு உழவர்களுக்கு 50% மானியத்தில் வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 4 கோடியே 83 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்மை வேளாண்மைக்கு அடிப்படையான இயற்கை உர தயாரிப்பினை ஊக்குவிக்கும் பொருட்டு மாவட்ட கால்நடை பண்ணைகளில் மாட்டு சாணம் கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கப்பட்டு உழவர்களுக்கு நியாயமான விலையில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென ரூபாய் 3 கோடியே 50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். பால்வளம். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி மூலம் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு நுகர்வோருக்கு பாலாகவும் மதிப்பு கூட்டிய பால் பொருட்களாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பால் உற்பத்தியாளர்கள் ஒரு மாடு வைத்து சிறிய அளவில் பால் உற்பத்தி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு வருடம் முழுவதும் சீரான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டோக்கில் 5000 பால் உற்பத்தியாளர்கள் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருமானம் கிடைக்கும் வகையில் சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் தமிழ்நாடு அரசின் 4% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்படும். மீன்வளம். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தி திறனை அதிகரித்திடும் வகையில் 5000 ஹெக்டேர் பரப்பளவுள்ள ஊராட்சி குளங்களில் ஒரு ஹெக்டருக்கு 2000 மீன் விரலிகள் வீதம் 1 கோடி மீன் விரலிகள் ரூபாய் 75 லட்சம் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் வாயிலாக ஊரக பகுதிகளில் உள்நாட்டு மீன் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஊரக மக்களுக்கும் புரதச்சத்து மிகுந்த மீன் உணவு குறைந்த விலையில் கிடைக்கும். பெருகி வரும் அலங்கார மீன்களின் தேவையினை நிறைவு செய்து அதன் வாயிலாக வேலை வாய்ப்பினை உருவாக்கிட 56 வண்ண மீன் வளர்ப்பு அலகுகள் அமைத்திட ரூபாய் 1 கோடியே 55 லட்சம் மானியமாக வழங்கப்படும். மீன் குஞ்சு உற்பத்தி, தீவிர மீன் வளர்ப்பு முறைகள், மதிப்பு கூட்டுதல் ஆகிய நவீன தொழில்நுட்பங்களில் 1000 மீனவ மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ரூபாய் 38 லட்சம் செலவில் வழங்கப்படும். மீன் வளர்ப்பு, கடற்பாசி வளர்ப்பு, மீன் வியாபாரம் போன்ற சுய தொழில்களை மேற்கொள்ள 10,000 மீனவர் மற்றும் மீனவர் உழவர்களுக்கு விவசாய கடன் அட்டை வழங்கப்படும். இதன் மூலம் ஊரக பகுதியில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திடும். தமிழ்நாட்டில் 46 அரசு மீன் பண்ணைகளில் ஆண்டு ஒன்றுக்கு 12 கோடி மீன் விரலிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதிகரிக்கும் மீன் விரலிகளின் தேவையினை கருத்தில் கொண்டு புதிய தாய் மீன்கள் கொள்முதல் செய்தல், மீன் குஞ்சு இருப்பு விகிதத்தினை அதிகரித்தல், கட்டமைப்பு வசதிகளை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் அரசு மீன் பண்ணைகளின் உற்பத்தி திறன் 15 கோடி மீன் விரலிகளாக அதிகரிக்கப்படும். இதன் வாயிலாக ஆண்டு ஒன்றுக்கு கூடுதலாக 10,000 டன் மீன் உற்பத்தி செய்யப்படும். ஊரக வளர்ச்சி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் உள்ள 266 பணிகளில் 58 பணிகள் இயற்கை வள வேளாண்மைக்கெனவும், 58 பணிகள் கிராமப்புற கட்டமைப்புக்கெனவும், 150 பணிகள் பிரத்யேகமாக வேளாண் சார்ந்த பணிகளுக்காகவும் ஒதுக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் இதுவரையில் 80,707 இயற்கை மேலாண்மை பணிகள் ரூபாய் 2,177 கோடி செலவினத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவுநீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், செறிவூட்டு கிணறுகள், மண் வரப்பு,
கல் வரப்பு போன்ற 80,000 பணிகள் ரூபாய் 2,000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பயறு வகை பயிர்களில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக பயறு வகைகளில் 100 விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்க தொகுப்புக்கு ரூபாய் 2 லட்சம் சுழநிதியாக வழங்கும் வகையில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கப்படும். இதில் உற்பத்தி செய்யப்படும் விதைகளை உற்பத்தி மானியம் வழங்கி வேளாண்மை துறையை கொள்முதல் செய்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் உழவர்களுக்கு விநியோகம். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்களை பின்பற்றி மகசூலை அதிகரிப்பதுடன் அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டி நிலக்கடலிலிருந்து நிலக்கடலை உற்பத்தி தொகுப்பில் ரூபாய் 4,50,00,000 மதிப்பில் அமைக்கப்படும். எரிசக்தி உழவர்களுக்கு நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துவதற்காக இதுவரை 23,74,741 இலவச மின் இணைப்புகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டு இலவச மின்சார மானியமாக இதுவரை ரூபாய் 6,962 கோடியே 93 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புகளுக்கு தேவையான கட்டணத் தொகையாக சுமார் ரூபாய் 8,186 கோடி நிதியினை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு அரசு வழங்கும்.